கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎன் அமரோ பேங்க் ஆம்ஸ்டர்டாம் wants to purchase 15 million against US dollar for funding a nostro account with Canara Bank, New Delhi. Assuming the interbank rate of US dollar is 51.3625, 51.3700, what would be the rate Canara Bank would quote ABN AMRO Bank? Further, if deal is struck, what would be the equivalent US amount? இப்போ ஸ்டெப் 1 கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஏபிஎன் அம்ரோ வான்ஸ்ட்டு வந்து எவ்வளோங்க, ஒரு ஏபிஎன் அம்ரோ, ஏன்னா லோரோ அக்கௌண்ட், சரி இது என்ன அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா வந்து அவர் அக்கௌண்ட் வித் யூ, அவர் அக்கௌண்ட்டு வித் யூ, எங்கள் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஊரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆம்ஸ்டர்டாம் என்பது வந்து என்ன ஊர்? பிரெஞ்சா? எஸ், ஆம்ஸ்டர்டாம் அப்படின்றது வந்து நம்ம ஊர் கிடையாது, இந்தியா கிடையாது. அது வந்து ஒரு யூஎஸ் டாலர். அப்போ அந்த ஊர் வந்து நியூ டெல்லியில் அக்கௌண்ட் வச்சுருக்கு. நல்லா கவனிங்க, எந்த ஊரில்? ஆம்ஸ்டர்டாம் அப்படின்றது நியூ டெல்லியில். அதாவது சொல்கிறோம் அவர் அக்கௌண்ட் வித்னா ஆம்ஸ்டர்டாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்ல போகிறோம். புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஆம்ஸ்டர்டாம் என்பது வந்து நெதர்லாந்தின் தலைநகரம். ஆம்ஸ்டர்டாம் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க, நெதர்லாந்து தலைநகரம், நெதர்லாண்டோடைய கேபிட்டல், நெதர்லாண்டுடைய கேபிட்டல். அவங்க வந்து ஐஎன்ஆர்ல யூஸ் பண்ணல, பட் அவங்க வந்து நியூ டெல்லியில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தன்னுடைய யூஎஸ் டாலருக்கு வந்து இவங்க வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் 15 மில்லியன், அதாவது ஆம்ஸ்டர்டாம் வாண்ட்ஸ் டு பர்ச்சேஸ் 15 மில்லியன், 15 மில்லியன் வந்து வேணும் யாருக்கு? ஆம்ஸ்டர்டாம் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெதர்லாந்து மேக்ஸிமம் யூரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. யூரோ, இப்படி யூரோ சொல்லிட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வரும், யூரோன்னு சொல்லுவாங்க. நெதர்லாந்து வந்து யூரோ யூஸ் பண்ணுவாங்க. பட் டைரக்ட் கோட்டா இல்லாதனால அவங்க வந்து 15 மில்லியன் அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர் சொல்கிறாங்க. இப்போ 15 மில்லியன் அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர்னா ஒரு யூஎஸ் டாலர் ரேட் அங்கே சொல்லியாச்சு. இப்போ வாட் வுட் பி த கனரா பேங்க் பார்ட் டு ஏபிஎன்? கனரா பேங்க் வந்து பார்ட் பண்ணு, அமரா பேங்க் வந்து எவ்வளோ பார்ட் பண்ணாங்க கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். இது ஒரு பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேங்க் ஆக்ஷன் தான் முக்கியம். கனரா பேங்க்கு யூஎஸ்டி வாங்குது, எனக்கு யூஎஸ்டி கொடுங்க உங்களுக்கு நான் கொடுங்க. அப்போ யூஎஸ்டி வந்து எப்படின்னா லோ ரேட் தான் எடுத்துக்கணும் இல்லையா? பேங்க் 51 பையிங் ரேட், பையிங் ரேட் எடுத்து 51.36 எடுத்துக்கணும். ஸோ அப்போ 51.36 இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும்? 15 லட்சத்துக்கு 53 2,99,000. அப்போ 2,99,000 கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு 15 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுது. யாரு? அந்த ஆம்ஸ்டர்டாம். அவ்வளோதான் அந்த கான்செப்ட். இது என்ன ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதனால் இந்த கணக்கு வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே தேவை இல்லை. தேங்க்யூ. அப்போ 2,90,000 கொடுத்துட்டு 15 லட்சம் வாங்கிட்டு போனோம், அவ்வளோதான் கான்செப்ட்.